திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு கேவலமா இருப்பாரு அப்படின்னு யாருமே நினைச்சு கூட பாக்கலங்க. பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் நடக்கிறப்பெல்லாம் நீங்க வாய மூடிக்கிட்டு இருக்கீங்க. ஈரானுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் போகிறீங்க, என்னங்க உங்க கதை அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. இன்னைக்கு காலையில நாங்குநேரியில பட்டியலின மக்கள் பெரும்பான்மையா வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில 9 பேர் கொண்ட கும்பல் ஒரு 3 பைக்ல பெட்ரோல் குண்டுகளை வீசுறாங்க. அந்த பகுதி மக்கள் எல்லாம் கண்டபடிக்கு சரமணியா போற போக்குல வெட்டிட்டு போறாங்க. அதுல 2 பேர் இறந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 9 பேருக்கு மேல படுகாயமடைந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க ஆளும் கட்சியில அரசு கேவலமா இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ரவுடிசம் தலைவிரிச்சு ஆடுது, காவல்துறையை கையில வச்சிருக்க முதல்வர் என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி அவ்வளவு பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். கூட்டணியில இருக்கிற திருமாவளவன் அவர்கள் என்னமோ சொல்லுவாங்க பாருங்க, பாம்புக்கும் நோவக்கூடாது, கம்புக்கும் நோவக்கூடாதுங்கிற மாதிரி. இந்த விஷயத்த கண்டிக்கலன்னா இன்னைக்கு நமக்கு அவ்வளவுதான். எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டு போனோம்னா நம்ம மக்களே நம்மள அடிச்சு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாங்குநேரியில் நடந்த 2 பேர் படுகொலை, பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்று உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு வலியுறுத்தி இருக்கிறோம். தென் மாவட்டங்களில் சாதியின் பெயரால் வன்முறை வெறியாட்டத்தை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேட தன்பறிவார்கள் முயற்சிக்கிறார்கள் என்று ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதற்கு ஒத்திகையோ இந்த செயல். திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு கேவலமா இருப்பாரு அப்படின்னு யாருமே நினைச்சு கூட பாக்கலங்க. பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் நடக்கிறப்பெல்லாம் நீங்க வாய மூடிக்கிட்டு இருக்கீங்க. ஈரானுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் போகிறீங்க, என்னங்க உங்க கதை அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. இன்னைக்கு காலையில நாங்குநேரியில பட்டியலின மக்கள் பெரும்பான்மையா வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில 9 பேர் கொண்ட கும்பல் ஒரு 3 பைக்ல பெட்ரோல் குண்டுகளை வீசுறாங்க. அந்த பகுதி மக்கள் எல்லாம் கண்டபடிக்கு சரமணியா போற போக்குல வெட்டிட்டு போறாங்க. அதுல 2 பேர் இறந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 9 பேருக்கு மேல படுகாயமடைந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க ஆளும் கட்சியில அரசு கேவலமா இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ரவுடிசம் தலைவிரிச்சு ஆடுது, காவல்துறையை கையில வச்சிருக்க முதல்வர் என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி அவ்வளவு பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். கூட்டணியில இருக்கிற திருமாவளவன் அவர்கள் என்னமோ சொல்லுவாங்க பாருங்க, பாம்புக்கும் நோவக்கூடாது, கம்புக்கும் நோவக்கூடாதுங்கிற மாதிரி. இந்த விஷயத்த கண்டிக்கலன்னா இன்னைக்கு நமக்கு அவ்வளவுதான். எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டு போனோம்னா நம்ம மக்களே நம்மள அடிச்சு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாங்குநேரியில் நடந்த 2 பேர் படுகொலை, பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்று உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு வலியுறுத்தி இருக்கிறோம். தென் மாவட்டங்களில் சாதியின் பெயரால் வன்முறை வெறியாட்டத்தை தூண்டிவிட்டு அரசு